அன்பார்ந்த முருக பக்தர்கள் வணக்கம். நான் ஜெயம் கோபி. அற்புதமான ஒரு புண்ணிய மண்ணில் இருக்கேன், திருவண்ணாமலை. இந்த காணொலி எது சம்மந்தமானது பார்த்தீங்கன்னா, என்னோடய முருகர் ஆராய்ச்சியில் நான் நிறைய விஷயங்கள் தேடி உணர்றப்போ அன்னையனார் பெருமான் வந்தார். அதுக்கப்புறம் அன்னையனார் பற்றின எல்லா விஷயங்களையும் சொல்கிறப்போ நிறைய மக்களுக்கு வந்து அன்னையனார் பெருமான் வந்து எந்த கோபுரத்துலேருந்து குதிக்க முயற்சி பண்ணார் அப்படின்னு சொல்லி ஒரு பெரும் குழப்பம் இருந்தது. அது ராஜகோபுரமா இல்லை வேறு எதனா கோபுரமானு சொல்லி. ஸோ நான் உட்பட இந்த குழப்பத்தில் இருந்து அதுக்கப்புறம் எனக்கு பதில் கிடச்சி. ஆனால் நிறைய பேர் இன்னும் அந்த குழப்பத்தில் இருக்கான்றதுக்காக தான் இந்த காணொலியில் வந்து எந்த கோபுரத்தில் அது குதிச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜகோபுரம் கிடையாது. ராஜகோபுரத்துக்கு அடுத்து ரெண்டாவது கோபுரம் வந்து வல்லால மகாராஜா கோபுரம். எனக்கு பின்னாடி இருக்குது பாருங்கள். இந்த கோபுரத்துலேருந்து அவர் குதிக்கும் போது தான் முருகப்பெருமான் காப்பாற்றினார். இதில் வந்து அவர் தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக வந்தார் அப்படின்ற மாதிரி ஒரு வரலாறு சொல்லப்பட்டாலும், இங்கே தான் முருகப்பெருமானோட திருவிளையாடல் இருக்குது. நம்ம முருக பக்தர்கள் ஒரு சில முருக பக்தரை தவிர நிறைய பேருக்கு இந்த வாழ்க்கையே வேணாம், இதுக்கப்புறம் வாழணுமான்ற ஒரு எண்ணெல்லாம் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் முருக சக்தி உணர்ந்ததுக்கப்புறம் சார் நம்ம அப்படிலாம் தப்பாக நினச்சிருக்கோமே அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்நிலை வரும். அன்னையனார் பெருமான் உயிர் பிரியணும் அப்படின்னு அவர் கோயிலுக்கு வரத்துக்கு வெளியிலே பண்ணியிருக்கலாம் முருகப்பெருமான். இல்லை அவரோட விதி முடிஞ்சு யமதர்மன் என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். ஆனால் இது எல்லாமே முருகப்பெருமான் திருவிளையாடல் தான். இங்கே வரணும், அவர் வந்ததுக்கப்புறம் வல்லால மகாராஜா கோபுரம் குதிக்க முயற்சி பண்ணதுக்கப்புறம் முருகப்பெருமான் காப்பாற்றணும், அவருக்கு அந்த ஞானம் கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல முருகப்பெருமான் அவரை காப்பாற்றி அவருக்கு ஞானம் கொடுத்து எல்லாமே மாயே முருகர் மட்டும்தான் நெஜன்ற உணர்த்தி திருப்புகழ்ன்ற ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷத்தை அவர் வாயால் சொல்ல வச்சு, அதுக்கப்புறம் அவர் வாழ்க்கையில் நிறைய விஷயம் நடந்ததுக்கப்புறம் அவர் திருச்செங்கோட்டு வேலை விட்ட வேண்டார். எனக்கு வந்து நீ இந்த ஒரு வாரத்தை மட்டும் கொடுமுருகா. அது என்ன வர அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இறந்தப்புறம் என் உடலை பார்த்து யாரும் அழக்கூடாது, சுற்றி நின்று யாரும் வந்து இந்த மாய வாழ்க்கையை பற்றி பேசக்கூடாது, அந்த மாதிரி ஒரு வரம் கொடுமுருகான்னு கேட்குறாரு. அப்போ அவர் கொடுத்த வரம் தான் அவர் வந்து அந்த தாமரை பொற்பாத மலர் எடுக்க போகிறப்போ அவரோட உடம்பு எடுத்து அவரோட உடலை எடுத்து எரிச்சிருவாங்க. எரிச்சதுக்கப்புறம் அவர் கிளியாகவே திரும்ப வந்து நிற்பார். அந்த கிளி கோபுரம் தான் இந்த கோபுரம். ஸோ இப்பயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே வந்து கிளி இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு காணொலியும் வந்து அதை பற்றி நான் பதிவு பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே கிளியாக நின்னதுக்கப்புறம் தான் முருகப்பெருமான் அவரை முழுசும் ஆட்கொண்டு என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கந்தர் அனுபூதினு ஒன்று பாட வைக்கிறார். அந்த கந்தர் அனுபூதி தான் கலியுகத்தில் எத்தனையோ முருக பக்தர்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமா இருந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 200-300 ஆண்டுகளுக்கு முன்பு கந்தர் அனுபூதின்ற ஒரு பெரிய விஷயம் பரவிருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் நிறைய மாற்றம் வந்ததுனால திரும்ப இந்த கந்தராலங்காமல் கந்தர் அனுபூதி எல்லா முருக பக்தரும் கொண்டு போய் சேர்க்கணுன்னு என்னோட பெரிய எண்ணம். ஸோ என்னோடய முருகர் ஆராய்ச்சியில் திருவண்ணாமலை இன்னொரு அற்புதமான கோயில் வந்து நான் முருகர் உணர்த்திருக்காரு. அடுத்த காணொலி அந்த கோயில் வரும் பாருங்கள். கம்பத்தில் நான் முருகப்பெருமானை பார்க்க போகிறேன். இந்த செவ்வாய்க்கிழமை மார்கழி மாதம் முதல் நாள் டிசம்பர் 16. முருகப்பெருமான் கருணை தான் சொல்லும். இது வரைக்கும் எத்தனையோ நாள் வந்திருக்கேன். ஆனால் தியானத்தில் இந்த விஷயத்தை பதிவு பண்ண எனக்கு உத்தரவு வந்து நான் இந்த காணொலி எடுத்து பதிவு பண்ணுறேன். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.